கிடைக்கும் அந்த
சும்மா அடிக்காத, முட்டை ஒன்றும் பாம்பு முட்டை அழவ வச்சுக்கிறேன். ஆனா கொண்டா முட்டை மேலேயே பாம்பு போட்டது. நீ அடிக்கணும். இந்த கூட்டத்துல என் பாம்பு கலக்கணும், அது விஷத்தை கக்கணும். எவ்வளோ பையன் நீ போட்டு அடிக்காத. ஏழு வேலைக்கு போறவங்க உள்ள கட்டி தூங்க போட்டு போயிடுவாங்க. அடிக்காத. ஐயோ அத்துக்கச்சடாப்பா, ஐயோ ஐயோ என் கல்யாண சாமா போச்சு. நம்மள வெளியே வந்துச்சு. இதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியாது. ஒப்பு வச்சுக்கா பாது முழுத்தி அறுத்து வாயில போட்டு என் பொண்டாட்டி விட்டாலும் விடுவா. என் மாமியார் கேப்பாடு வேற கொடுத்து வேற பாப்பா. என் மாமியார் கல்யாணத்துக்கு சீதனமா கட்டது. மூணு பட்டை வெள்ளி அண்ணா கயிறு. மூணு பட்டடா பொட்ட. பட்டையா பட்டை பாய் இங்கே கூட்டுங்க சொல்றான். கொண்டாடுறா வாங்கினால பரப்பாச்சு. ஓடி நடக்கிறோம் பாடு. ஆரம்பத்துல ஒரு பாட்டு பாடி அதான புடிச்சது. 8 வருஷமா அவங்க கூட கூத்தாடிக்கிறேன். எனக்கே புரியல. உங்களுக்கு எங்கிருந்து புரியும்? ஊருக்கு முன்னாடி பவுடர் போட உக்காந்தான்.
எல்லா டப்பா உடைய கையை விட்டோம் பாட்டு ஒண்ணு பாடியா தானே யாருன்னா நாற்பது நான் எப்படி பிறந்தேன், நான் எப்படி வளர்ந்தேன்? அம்மால வில்ல வேஷம் ஆடுற அவங்க அம்மா தான் ஒரிஜினலா பெத்து போட்டா. பப்புனு வேஷம் ஆடுற எங்க அம்மா மானாவரியா புடிக்க கடைசி எடுத்துக்கிறான் சாட்டி. ஏன் பவுடர் போட்டாலும் இந்த செவிலியா போயிருக்கேன் தெரியாது. நான் யா நான் யா வில்ல வேஷம் நம்மள கைய போடுறான். மாமாவை டென்ஷன் பார்த்தா குடிப்பாளா காலையே பிடிப்பிடிக்கிறியே நான் யார் உக்காடுறான்னா காலை அம்மால என்ன சூட்டர் கட்டியா
நீ யாரு? எங்க போத்த? நீ வில்ல வேசாடுற கேவலம் நான் பப்புன்னு வேசாடுற வில்ல வேச ஆடுற ஆளு கேவலம் பப்புல வேச ஆடுற என் காலை பிடிக்கிற சூடு சொல்றேன் உங்களை பசங்களாம் பார்த்து ஐயா நான் ஒரு சிரித்து வாழ வேண்டும். சிரிக்க வாழக்கூடாது. சிரிக்க வாழக்கூடாது. எம்மா கூட சத்தமா சத்தமா வசனம் வர்றேன்னா என் காரியா தான் இருப்பாங்க. சத்தமா பேசு. சொல்லு. எங்க பிறந்தா? வடநாட்டிலே பிறந்து. அம்மா வந்ததுல இருந்து அந்த வடநாட்டு. வேற 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 படித்து பட்டங்கள் பெற்று வடநாட்டிலே பிறந்தா படித்திருக்கிறான். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். அந்த முழு கலர் கட்டி போடுகிறேன்னு எங்களுக்கு காட்டணும். பட்டங்கள் பெற்றா படிப்புக்காக வேலை கிடைக்கவில்லை. ஓடி வந்த தென்னகம். தென்னகத்திலே கொலை கொலை கற்பழிப்பு. ஐயா படித்தவனுக்கு எந்த வேலை கிடைக்கிறது? இந்த பிரபல நாடக மேடையிலே பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா பேசுவார். இல்ல இவரு யோகி பாபு பேச மாட்டார். படித்தவனுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை. ஆகையா அடிப்பது அந்த பெண்களின் கற்பை ஆமாங்க எவ்வளோ நேரம் அதோ தெரிகிறது. அடர்ந்த காடு அடர்ந்த காடு பாடு அடர்ந்த காட்டில அம்மன் ஆலயம் தெரிகின்றது. அம்மன் ஆலயம் தெரிகின்றது. அழகான ஒரு அம்மன் ஆலயம். அம்மன் ஆலயத்தில விலை உழந்த நிலைகள் அதை களவாட வேண்டும். ஐயா இந்த உருவில் சென்றா யாராவது நம்மை அடையாளம் பிடித்து விடுவார்கள். முகமூடி அடித்துக் கொண்டு அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய களவாட வேண்டும். யாருமே கிடையாது. பறிக்க முடியல. கண்ணீர் என்றோ இல்லை அண்ணா.
அண்ணா மனவாடு காணாத காட்சி எல்லாம் காணவில்லை அண்ணா அண்டை விட எந்த துடிக்குதா அண்ணன் மனவாடுதண்ணா காணாத காட்சி எல்லாம் காணவில்லையடா அண்டை விட என் மனம் துடி துடிக்குதண்ணா எத்தனை வீதியும் சுத்தியும் நம்மை கண்டுபிடி சாதம் தருவது யாருமே கிடையாது. நம் மீது இறக்கம் காட்ட யாருமே கிடையாது. நம் மீது இறக்கம் காட்ட யாருமே கிடையாது. காலத்தில் நடந்தது அண்ணனுக்கு கால்கள் எல்லாம் வலிக்குதுமா. என்னால் பசி பறிக்க முடியலம்மா. தாகம் அதிகமாகிவிட்டதம்மா. குடிக்க தண்ணி வேண்டுமா. இந்த கானகத்திலே தண்ணீர் குடிப்பதற்கு யாருமே கிடையாது. அதோ தூரத்திலே ஒரு அம்மன் ஆலயம் தெரிகின்றது அண்ணா. அந்த அம்மன் ஆலயத்திலே சற்று நேரம் நீங்க அமர்ந்திருக்கு. எங்கேயாவது குளமோ ஏரியோ இருந்தா குடிக்க வாங்கினா அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த நகைகளை களவாட வேண்டும். அம்மன் ஆலயத்திலே கொள்ளையடிக்கலாம் என்று பார்த்தால் தன்னை தலைவிலே ஒரு பெண் செல்கின்றார்.
அதோ பார்த்தாங்கடா இதா அதோப்பா சனினே யாரோ இன்கோலுக்கு போறாங்க அதற்கு முன்பாகப்பா ஐயா ஆட்கள் நடமாட்டம் இல்லாத அழகான இந்த காட்டிலே தன்னந்தனிமையில் செல்கிறாளே அழகான ஒரு பெண் அவள் பின்னழகே இப்படி அழகாக இருக்கிறது என்றால் முன்னாடி எப்படி இருக்கும் பின்னாடி இருக்கிற மட்டும் முன்னாடி தண்ணீர் கொண்டு வா தங்கா என்று உரைத்தார் எங்கு தேடியும் கொஞ்சம் கூட தண்ணியே கிடைக்கலமா இருந்தாலும் இன்னும் சற்று தண்ணீர் அடிய போடி பச்சை சிரிக்கு நான் விழுந்த வழிக்கு அமைதி அமைதி சைலன்ஸ் சைலன்ஸ் அறியாமல் இருக்கக்கூடிய மாமண்டூர் கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் அன்புக்கும் பண்புக்குரிய ஐயா முன்னாள் சேர்மன் டிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் டிஆர்இ கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ஐயா 300 ரூபாய் என்ற கலைஞர் நாடக மன்றத்திற்காக வாரி வழங்கியிருக்கிறார். டிஆர்இ சூப்பரேசர் அண்ணாதுரை என்று சொல்லக்கூடிய கலைஞர் அண்ணாதுரை அன்பரசு அன்பு உள்ளம் கொண்ட ஐயா ரூபாய் 101 கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ரூபாய் 300 ஆக 400 ரூபாய் வாங்கி வந்திருக்கிறார். அண்ணாருக்கு சுபோதம் சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். தயவு செய்து நீங்க அமைதியா இருந்தாலும் நாங்க என்ன பேசுறோம்னு கேட்கோம். நீங்க அமைதியா இருங்க வேண்டாம். தயவு செய்து அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. தொடர்ந்து ஒரு 300 ரூபாய் அடித்து வரும். நான் பேசாதீங்க. சைலன்ட் சைலன்ட்.
இந்த அழகான காலகட்டில அழகிய சிலை போல் காட்சி அளிக்கிறார். இப்பேற்பட்ட அழகை இதுவரையும் பார்த்தது கிடையாது. சொல்றியா பாப்பா சொல்றியா பாப்பா ஊர் வெட்கப்படவே கூடாது. ஏனென்றால் நீ ஆண்மக. அடிக்கடி நான் பட்டினேரு. அதனால என்ன பாட்டு பண்ண? ஊர் சொல்றியா பாப்பா ஊர் சொல்றியா பாட்டு பாடு. பாட்டு பாட்டு. அப்படியே அவ ஊர் சொன்னா அன்பு உள்ளம் கொண்டே நன்றி நன்றி. நமது முன்னாள் கவுன்சிலர் கே வீரப்பன் என்று சொல்லக்கூடிய முன்னாள் கவுன்சிலர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா கே வீரப்பன் ராஜீவ்காந்தி 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 முன்னாள் கவுன்சிலர் கே வீரப்பன் ராஜீவ்காந்தி கலைதேவி நாளைய மண்டலத்திற்காக ரூபாய் 101 வாரி வருகிறார். அண்ணருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அவள் யார்? எந்த நாடு? கேரளா சீக்கிரம் என்னால தாக்க முடியல. கேரளா சீக்கிரம் என்னால தாக்க முடியல. ஆறு உயிரே இப்பேற்பட்ட அழகை இதுவரையிலும் பார்த்தது கிடையாது. அழகாதி அழகு சின்னமே உன்னை அடைய வேண்டும் என்பது எங்கள் நெடுநாள் எண்ணமே. கனவுல கூட நடக்காது. அம்மால கனவோ நினவோ படு. எதுக்கு ஒரு மலரை தேடி ஒரு வண்டி எதற்காக வரும்? எதற்காக வரும்? மலரில் உள்ள தேனை. இந்த வண்டி இங்க எதற்காக வந்துக்கிட்டே? தேனில் உள்ள மகரத்தை. இங்க தேனம் கிடையாது, மகரந்த தாளம் கிடையாது. சரி சரி, என்ன வழிமலைக்கு நீ யாரு? எங்க கூட வந்திருக்கானே இவன் யாருடா? ஊமையிற்கு சிங்கத்தை சீண்டி பார்க்காதே. எங்க ஐயா யாரு? சீர்வதில சிங்கக்குட்டி, துள்ளுவதில பாய்வதில புலிக்குட்டி, தீனி துண்டத்துல பண்ணி. சுருக்கமா சொல்ல போற சப்ப. ஏய், யார் சப்ப? மாடி பொம்மா சப்ப. வேற ஆளு இருப்பாங்க பாரு, போய் பாருடா. பட்டா போட்டு வச்சிருக்கா, அவளை போய் பாரு. எங்க ஐயா யார் தெரிகிறா? யாரு? அவர் ஒரு பொண்ணு. அருகாமையில் இருக்கக்கூடிய ஆக்கூர் கிராமத்திலே சிறப்பாக அன்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆக்கூர்
அன்பால் இணைந்த கூட்டம், ஆக்கூர் அன்பால் இணைந்த கூட்டம், ஆக்கூர் பலூன் பாண்டி, ஆக்கூர் பலூன் பாண்டி அருமை உள்ள அன்பால் இணைந்த கூட்டம் எங்கள் கலைக்குறிவை பாராட்டி ரூபாய் 200 வாங்கி வருகிறார். அன்னாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். என்னடா நமது நசரமங்கலம் அழகான நரசமங்கலம் சந்தமேடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அன்புக்கும் பண்புக்குரிய ஐயா மகேஷ் என்று சொல்லக்கூடிய கரியங்கர் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மகேஷ் ஐயா அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். வச்ச அண்ணா அங்க வச்சு இதே நரசமங்கலம் கிராமத்தில் இருந்து வருகை தந்திருக்கோம் காயலாக்கடை பெருமாள் சாமி ஐயா பெருமாள் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம், பெருமாள் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் ரூபாய் 101 என்ற கலைஞர் நாடக மன்றத்திற்காக வாரி வழங்கியிருக்கிறார். அண்ணாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். சைலன்ஸ் 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 சைலன்ஸ். சந்தைமேட்டிலிருந்து வருகை தந்திருக்கும் லட்சுமி சிக்கன் சென்டர் திருமலை உரிமையாளர் திருமலை என்று சொல்லக்கூடிய சிறப்பான முறையிலே நல்ல முறையிலே எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சுத்தமாக சிறப்பாக சுவையாக வழங்கிக் கொண்டிருக்கும் ஐயா லட்சுமி சிக்கன் சென்டர் திருமலை ஐயா கலைஞர் நாடக மன்றத்திற்காக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். நன்றி. ஒரே ஒரு முத்தம் கொடுக்க முடியாதுடா, முடியாது. ஏய், கொடுக்க முடியாது. ஏய், போடா என்ன? போடா போ போ போ. ஜெயம் போற சதா கோடி கோடி மின்னல்கள் கோடி மண்ணு சாப்பிட்டாலும் சாப்பிட விடுவேனே தவிர முன்னா மாதிரி மானகெட்ட மனுஷன் சாப்பிட விட மாட்டேன்டா. நாங்களா? ஆமா. அம்மாட தாலியார்த்த பசங்க நாங்க. எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி தாலியார்த்துக்கிறது மானகெட்ட பசங்க. ஆமா. எங்களோட பேக்ரவுண்ட் தெரியாது. அம்மால ஜல்லி போடாத பில்லு வாங்குறாங்க. புறம்போக்கல போட்டு போட்டு போயிட்டு அடிச்சு நான் சொன்னதை கேளு. சரி கிடையாது, தூரம் போயிடுன்னு சொல்லிட்டேன்.
பிடிக்காத வேலை உயரமே எத்தல எதுக்கு அந்த வேலை ஆளை பார்த்து இடம் போடக்கூடாது. ஆழத்தை பார்த்து பண்ணணும் ஆளா முக்கியம். மூளை தான் முக்கியம் புத்திசாலி தான். ஆமாண்டா நம்மளோ கெஞ்சறோம், ஆமாண்டா அவளோ மிஞ்சறா. எண்ணிக் கொண்டே இருக்கின்றா இவ படிக்கிற மாதிரி தெரியல. அவளை படிய வைக்கணும். பணிய வைக்க வேண்டுமென்றா உங்கள்கிட்ட தாங்குது. ஏகிட்டியா தலைய நல்லா வாரு, நல்லா வாரு. போடு. அம்மா இதுல கை போடு. நல்லா ஆடு. என்னத்த ஆட்டுறா? என்னத்த ஆட்டுறா? நல்லா நல்லா நல்லா. எப்படி செய்ய வேண்டும் அழகா அழகா அவ உன்னை பார்த்த உடனே அப்படியே கம்மிக்கணும், பம்பணும். நல்லா நல்லா காதல் பிறக்க வேண்டும் தலைய வாரு. எண்ணெய் போடு, எண்ணெய் போடு. அப்பா, எண்ணெய் கையில நில்லு. இங்கிலீஷ் தெரியுமா? தமிழே தெரியாது நீ எப்படி தெரியுமா தமிழே தெரியாது அம்மா ஒருவேளை திருப்பதி போய் எல்லாம் பெற்றுட்டாங்களா? இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா? தெரியாது பெண்களை மறக்கணும்னா கஷ்டப்படக்கூடாது. ஒரு 2 வார்த்தை தப்பு தப்பா பேசு இங்கிலீஷ்ல. எஸ் நோ ஏன் இல்லையா நோ நோ. ஏய் ஏன் அழகா ஏன் ஏன் நோ. ஏன் எஸ் நோ எஸ் நோ. நோ 2 அவர் என்ன கேட்டாலும் பரவாயில்ல. எஸ் நோ. உன்னை நம்பி தான் போறேன். நல்லா தெளிவா நில்லு. ஏய் அவன் எனக்கு வேண்டாம் எஸ் நோ. எஸ் நோ படி அம்மா என்ன தெரியுமா? சீன் போடுறியா அம்மாளே? இந்த இடத்திலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றா தப்பிக்கணும்னா நான் சொல்ற மாதிரி அவனை கேட்டா போதும். சரிங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்கிறேன் தலைவாரு தலைவாரு. எப்படி சொல்ல வேண்டும் அப்ப என் தலைய வாரு. எஸ் நோ. எஸ் நோ நல்ல தலைவாரு. சரி சரி. சுத்துவாய் வா. நல்லா சரிடா. நல்லா நல்லா. நல்லா அழகா நில்லு. ஏங்க ஏங்க கை இனிமேல் பண்ணாதான். ஏங்க மாடு சனிக்கு வந்துச்சு பாரு. வந்துட போற மச்சான். எஸ் நோ. அம்மா காரி அறுத்துடுவேன். இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே. இவ்வளவு அழகா இருக்கீங்களே ஐயோ நான் கிடையாது. அப்படியா அவர் அழகாவே இல்லையே சும்மானா சொல்லி தேவையா? ஏங்க டேய் இருக்கிறோம். நில்றா, நான் சொல்றேன். இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே, இவ்வளவு அழகா இருக்கீங்களே நீங்க என்ன ஆம்பளையா? நீங்க என்ன ஆம்பளையா அங்க போய் கேளு. ஏங்க நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே நீங்க என்ன ஆம்பளையா மச்சான், சரியா சொல்லணுமா நான் ஒண்ணு நினைச்ச மச்சான். மழை என் பேரை எடுத்துருவேன் நினைக்கிறேன். என் பேரை எடுத்துருவேன் நினைக்கிறேன். எடுத்துதான் போறேன். அடுத்த வார்த்தை முதல்ல என்ன கேட்டேன்? நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்களே நீங்க
நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க. மழை கேட்டா என்ன ஆம்பளையான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அவரு நோன்னு சொல்லிட்டாரு. நோனே சொல்லிட்டா. ஓ, அப்படின்னா நீங்க பொட்டியா? அப்படின்னா நீங்க பட்டியா? மச்சான், அமெரிக்காக்காரன் கிட்ட கனவா பொறாம ஜனத்துக்கு நீ இங்கிலீஷ் பேச. அடுத்த வார்த்தை. அடுத்த வார்த்தை. உங்க அம்மா என்ன உங்க ஒருத்தவங்க? அம்மா ஒருத்தனுக்கா பெத்தா? எங்க அம்மா பல பேருக்கு பெத்தா. அவனை கேளு. அவரியா? உங்க அம்மா என்ன உன்னை ஒருத்தவனுக்கு தான் பெத்தாளா? என்னங்க உங்க அம்மா உங்களை ஒருத்தவனுக்கு தான் பெத்தாங்களா? போய் வாங்கினா ஒரு 1250 ரூபாய் வாங்க போறேன். அதுக்கு போய் உங்க அம்மா தேவையான 1250 ரூபாய். அப்படின்னா அப்படின்னா நீங்க கிராஸா? அப்படின்னா நீங்க காசா? சரியாதான சொன்னேன்? எந்த கேள்வி சொல்லுங்க. சரியாதான சொன்னேன்? எஸ் என்னப்பா? சிறப்பான முறையில ஒளி அமைத்து தரும் சவுண்ட் சர்வீஸ் நமது அருகாமையில் இருக்கக்கூடிய மாமண்டூர் பெருமாள் ஆடியோ பெருமாள் ஆடியோ எங்கள் கலைக்குழுவுக்காக ரூபாய் 1001 மாறி ஐயா, எப்பேற்பட்ட ஆசை வார்த்தைகள் உரைத்தாலும் சரி, உங்களை கட்டி அணைக்க முடியாது. நிலவுக்கு என்னாச்சு? கண்ணில் பட்டிருப்பதாலாச்சு.
கண்ணில் பட்டு ரொம்ப நாளா அம்மா நாயை மாட்டிக்கிறேன் கடவுளே பசங்க கண்ணால் அட்டா தான் விடுவாங்க ஐயோ இருபத்தேழு அடிக்கிறவங்க அடுத்த சோலைவனம் தெரிகின்றது. அங்கே சென்று நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம். ஐயோ பயப்பட வேண்டாம். கடவுளே போராட்டா உங்க மாவு பேசுறாங்க என உயிரா வைப்பானோ பார்த்தாயா, அடுத்த சோலைவனத்திலே நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மாமா அழகான சோலைவனம் சென்றா நம்ம ரெண்டு பேரும் சண்டை தான் போட முடியும். நாம் இருவருக்கும் சண்டையே வரக்கூடாது. ஐயோ வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ வேண்டும். மாமா அது மட்டும் கிடையாது கண்ணே, இந்த மடி வயிற்றிலே 10 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். ஐயோ ஒண்ணு பிறக்கிறதுக்கே வழி கிடையாதுடா. நான் எங்கிருந்து 10 பெத்து மாமா கண்ணே, நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட கிடையாதுடா. மாமா கருப்பு பையன் எடுத்து தோண்டி காய போடுறேன். இப்ப கட்டி வந்தான். என்னை கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து. மாமா அழகான முகம் உன்னை பார்த்த பிறகு அளவு கடந்த ஆசையா மாமா இல்லை உன் முகத்தை கிளி கொஞ்சுகிறது நாய் நட்டுகிறது அழகிற மழை அடியார் அழைக்கிறது மாமா எனக்கும் கலங்கி விட்டது மாமா நீராக்கா இது காயுது நேரம் நல்ல நேரம் ராமன் விடும் பானம் ஊக்க வல்லமா பூவெடுத்து வச்சுக்கணும் பொட்டு எடுத்து வச்சுக்கணும் வழி எடுத்து மாட்டேன் காஞ்சனா வீதி மஞ்சா பூசுற முகத்துக்கும் மீச முளைக்கிற முகத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த பெண்ணை துரத்தி வர நேரத்திலே அவள் யார்? நீ யாரு? எனக்கு அடையாளமே தெரியுதா? அடையாளமே தெரியாது. ஆமாண்டா. மானாமட்டி போட்டு வச்சா அடையாளம் தெரியாத குறிக்காட்சி தட்டு ஐயா சொல்லியிருக்கா? நாம் விரைந்து வருகிறோம். மேடம், அவள் பறந்து செல்கிறாள். விடவே கூடாது. அம்மன் ஆலயத்தை விட்டு விடு. அவள் எங்கு சென்றாலும் விடவே கூடாது. ஓடாதே. மார்கழி திங்கள் அல்லவா? அது கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் தரும் பொழுதல்லவா
ஏய், ஒரு சந்தேகம். ஆமா, எந்த நேரமும் புடவை தான் உன் கையில இருக்கு. ஒரு நாள் கூட வேட்டி சட்டை உன் கையில நான் பார்க்கல. அதனால நீ ஆம்பளையா பொம்பளையா? இது ரொம்ப நாளா கம்பெனிக்கே சந்தேகமா இருக்கு. நாங்க 2 பேரும் பாம்பே போய் தான் ஆபரேஷன் பண்ணிட்டு அமாவாசைனா நாங்க 2 பேரும் மாறிடுவோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால இன்னைக்கு அமாவாசை. 6 மணிக்கு நடப்பா. எங்க போவீங்க? மலையனூர் வந்துப்பா. கோவரா போய் கோவரா. எங்க இருப்ப? நான் ஊஞ்சல் மேடை. இவரு அவர் அக்னி கோலம். சரி, நீ எங்க இருப்ப? நான் அங்க போகவே மாட்டேன். நீதான் ஏரிக்கார பேர் பேட்டரி வச்சுட்டு ஏய், ஆமா. என்ன கையை தட்டுற? அவன் சொன்னது புரிஞ்சுச்சு. பழகு தோசை எல்லாம் ஏய், இங்க வா. நீ சொன்ன மாதிரி சரிதான். நான் பேட்டரி வச்சு நிக்கிறேன் தான். ஏன் நிக்கிறேன்? எதுக்கு நிக்கிறேன்? அமாவாசை நேரம், இருட்டு நேரம். வர்ற பக்தர்களாம் வழி தெரியாம பள்ளத்துல விழுந்துட கூடாதுதான் இந்த பக்கமா போங்கன்னு வெளிச்சத்தை காட்டி வழியை காட்டேன். ஓ பள்ளத்துக்கு நீங்க வழி காட்டுறீங்க. ஆமா. வழி காட்டுறீங்க சேர்த்தான். ஆ. வேற அங்க தோப்பு உள்ள ஏய், மூலஸ்தானத்துக்கு குறுக்கு வழி அங்கதான் இருக்குது. தோப்பு உள்ள வந்து ஆமா. சாமியோ தோப்பு உள்ள தான் கொடுப்பேன். ஏய், முள்ளு தொப்பை தாண்டி போனாதான் மூலஸ்தானத்தை பார்க்க முடியும். ஆமா. விளையாட்டு வினையாக முடிந்துவிடும். இவ்வளவு கெஞ்சரம். ஆ. ஒன்லி கிஸ்மி. ஏய், முடியாதுடா. அம்மால ஒரு டச்சுமி. முடியாது. மாமாவை டென்ஷன் பத்தாதவா? யாருக்கு யார் மாமா? யாருக்குல யார் மாமா? ஏய், எதுல நீ மாமா? எதுல மாமா? எதுல மாமா? ஒட்டை சிரிக்க அடிக்கிற கேரம். இப்படியே அடிக்கிறாரு. வாயிலே விட்டான். நாளைக்கு போற ஊர்ல ராமாயணம். உம்மால சப்பா. ஏய், உம்மால ஒரு பொட்டை சிரிக்கி ஆ, ஆம்பளை மேல கைய வைக்கிற. யார் ஆம்பளை? உக்காந்தி ஒண்ணுக்கு பேரு உனக்கே மத்தனா விட்டுறான். இன்னுக்கு பேரு ஏய், அந்த நீலாவத்தானா சாந்திக்காக நிலாவத்தான் கையில பிடித்தேன் சாந்திக்காக என்னை கட்டி அழைத்து முத்தம் கொடுக்க முடியாதா? முடியாதா? இப்படி அகராதியிலே கிடையாது. ஏய், ஒரு முத்தம் எடுத்தல செஞ்சா போயிடுவேன். முடியாதா? ஏய், ஒரே ஒரு முத்தம். ஏய், ஆசா பணமா கட்டி அணைத்து ஒரே ஊதி விடுவேன். இது முறைதானா
உத்தீசம் இவரை அடிப்பதாலோ உதைப்பதாலோ எந்த பலனும் கிடையாது. இப்போது என்னை விட்டுடுங்க ஐயா. ஏய், இப்போது உன்னுடைய கண்ணை குறியாட போறேன். விட்டுடுங்க ஐயா. ஒரே ஒரு முத்தம். ஐயா, உனக்கு? ஒரே ஒரு முத்தம். போடாத. இருக்கிறது தெரியாது நாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வர சென்றாயே, உனக்கு என்னமா நடந்தது? அண்ணா, என்னை காப்பாற்றுங்க அண்ணா என்று கத்தி கதறுகின்றாயே. இது கண்களை தெரியாத இந்த அண்ணன் உன்னை எப்படி அம்மா காப்பாற்றுவேன்? எங்கம்மா இருக்கு தங்கச்சி? அந்த பெருடைய கற்பை சூறையாடி விட்டு இருந்தாலும் எனக்கு துணையாக வந்த புறா என்னாச்சு பாரு டேய். ஏய், என்னடா நாத்தடிக்கிற? நாய் பிய வாய. ஏப்பையா, முத்த பொண்ணை வைக்க போற நாய் சிறப்புறா மாதிரி சிறப்புற. வைக்க போறக்காரன் வந்து நான் சூத்த கீ சிறப்புறா. அதாவோட காவல் வச்சிரடா. அம்மால ஒரு சான்ஸ் கேட்டத கொடுத்தாரு. ஏய், என்ன பண்ணி சொல்றீங்க? வேலை முடிஞ்சு விடுது விட்டது. இனிமேலும் இருந்தா நமக்கு தான் ஆபத்து. பட்டுந்தா யாரு இவன்? புரிய கழிச்சுக்கிறாமா பொண்ணா. அண்ணா அண்ணா அந்த குசி
தங்கச்சி யார் தங்கச்சி 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 அண்ணா அண்ணா தங்கச்சி சின்ன தங்கோயி சின்ன தங்கோய் அழாதம்மா இவ்வளோ நேரம் வைக்க போட்டவா பட்டு அண்ணா என்னுடைய கற்பை போய்விட்டது தங்கச்சி அம்மா உயிரிலும் மேலான ஒரு கற்பை அடிச்சுட்டாங்க ஒரு பெண்களுக்கு உயிராக மதிக்கக்கூடிய அழகம்மா கற்பு போச்சாம்மா கற்பு போனா என்னம்மா எதனா ஷோப்பு அம்மால மிதி போடுவேன் அம்மால மூக்கல பூரா விட்டுடுவேன் வேலை முடிஞ்சுதா கூட்டு கிளம்புனதா அங்க போய் சொன்னீங்கன்னா அங்க போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படி போய் வாங்கி சாப்பிட்றா கழுத்து போடுங்க எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை கற்பழி சூறையாடி இருக்கிறோம் பத்தியா அதனால்தான் அவர் எய்ஸ் வந்துருது என்னுடைய கற்பை கெடுத்த நீங்கள் தான் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையிலே எத்தனையோ பெண்கள் கற்பை எத்தனையோ பெண்கள் இருக்கலாம் ஆனால் இவரை கொண்டு நானே கடைசியாக இருக்க வேண்டும் உங்கள் நீங்கள் தான் திருமணம் செய்து கொள்ள அப்படியே உனக்கு திருமணம் வேண்டும் என்றால் இவரை கட்டிக்கிடு இவரை கட்டிக்க என் கண்ணு முன்னாடியே எவன் குழந்தைக்கு எவன் பேர இன்ச்சிலா வைக்கிறது என் பேர் மேல பையன் எவன் வைக்கிறான் உன் கையிலேயே மோய போய் திருமணம் என்பது எங்கள் வாழ்க்கையில் கிடையாது. உடம்பில் உயிர் இருக்க வேண்டும் என்றால் ஐயா, என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் இந்த இடத்தை விட்டு நீங்கள் செல்வதற்கு என்னால் வழிவிட முடியாது. உறுதியாக சொல்றேன். நிச்சயமாக. என்னடா பண்ணா அங்கதான் வைக்க போறாச்சு எங்கேயா ஆச்சா அம்மா செல்லாம் ஐயோ
செத்துட்டு உம்மால வைக்க போற கேஸ் பெயில் வச்சா கூட சண்டைக்காரனை விட்டால விட்டுருவாங்க, சாட்சிக்காரனை பிடிப்பாங்க பிறகு. ஐயோ சொன்ன வேற உள்ள பாத்தியா போலீஸ்காரு சுரேஷ் மாமா வேற நம்ம பங்காளி இந்த இடத்துல இருந்தா நமக்கு ஆபத்து. ஓடி 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 உன்னை எங்க கண்டு தேடுவேன் அம்மா. இரு கண்களை தெரியாத அண்ணனை தவிக்க விட்டு சென்று விட்டாயே. நான் இல்ல சார், இந்த பாடு போடுதா சார், அவன் தான் சார் வைக்க போல தெரியுமா சார். நான் ஒன்னும் பண்ணல சார், என்னை இட்டு போய் கூட செக் பண்ணி பாருங்க சார். என் தங்கையை இருந்து தவிக்கின்றேனே, என் தங்கச்சி பிரிந்து தவிக்கின்றேனே அம்மா. இரு கண்களை தெரியாத அண்ணனை தவிக்க விட்டு எங்கம்மா சென்றுட்டேன். உனக்கு என்னம்மா நடந்தது? யாரது யாரது இப்படி அனுகூலமா காட்சியளிக்கின்றாயே, உனக்கு என்னம்மா நடந்தது? நான் ஒன்னும் பண்ணல சார். கண்ணை திறந்து பாருமா, அண்ணனை கண்ணை திறந்து பாருமா. தங்கச்சி 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 அம்மா தெரியாம உங்க சாவலை அம்மா. அண்ணனை கண்ணை திறந்து பாருமா, உனக்கு என்னம்மா நடந்தது? தங்கச்சி 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 ஐயோ எப்படியா முண்டை பைத்தியம் ஆயிடுறாளா பாத்தியா? அடவா கண்ணு தெரியாதோ கரெக்டா பைத்தியம். என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாளே, பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாளே. என் தங்கச்சி என்ன நடந்து தெரியலையே அம்மா. என் தங்கச்சி பாருங்க அம்மா, தங்கச்சி அம்மா. ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாதா? கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு. ஆரிராரோ அம்மா. என் தங்கச்ச பாருங்க அம்மா, இப்படி பைத்தியமா பேசுகின்றாளே. தங்கச்சி ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்ன அது நம்பி இருக்குது மண்ண, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா. வளர்ந்த மரம் பாரம்மா, மாக்கி தாயாரு தந்தையாரை கூறம்மா. தங்கச்சி உனக்கு என்னம்மா நடந்தது? எப்படியம்மா இந்த நிலைக்கு ஆளானம்மா? ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. அடவா ஆண்டவனும் நானும் இங்கே
இதுல என்ன படிப்பு அன்பார்ந்த நாடக கலைரச பெருமக்களே, இந்த அருமையான நல்ல நேரத்திலே இவருடைய கலைதேவி நாடக மனது ரசிக வருகை தந்திருக்கின்ற கோடான கோடி இவருடைய கலை சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு நடிக்கிற வளத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நல்ல நேரத்திலே திருமிகு பெருமாள் சாமி நரசமங்கலம் என்கிற செல்லக்குட்டி எனது மாமா அவர்கள் பி விநாயகமூர்த்தி என்று சொல்ல துடியுதா. பிரசன்னா பஸ் டிரைவர் பிரகாஷ் உரிமையாளர் சங்கமா என்ற கலை ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலைதேவி நாடகம் சார்பாக நன்றிகள் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் அருகாமையில் இருக்கின்ற பகவந்தபுரம் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒன்றிய செயலாளர் பஞ்சமூர்த்தி என்ற கலை ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலைதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். தங்கச்சி அம்மா நீ எக்கமா இருக்க? இரு கண்களை தெரியாத இந்த அண்ணனை தவிக்க விட்டு உனக்கு பைத்தியமாக அழைகின்றாயி. உனக்கு என்னமா நடந்தது? தங்கச்சி? ஒரு வேஷம் தானே உனக்கு பொருத்தமா ஐயா 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 யாரையா நீங்க? அவ்வளோ பைத்தியமாயிட்டா. நீ கெடுத்ததுனால அவன் பைத்தியமாயிட்டா. இது யாருக்கும் தெரியாது. இந்த படி அவன் மீது கண்ணு தெரியாதவன் தான் கரெக்டா கை ஐயா யாரையா நீங்க? இத பார்வையும் தெரியாதனே இந்த பெண்ணை கெடுத்து ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. நான் கூற வார்த்தையை கேளுங்கள் ஐயா. நான் அப்படிப்பட்டவர் கிடையாது ஐயா. சுயநிலை இல்லாமல் பேசுகின்றாளே, என்ன நடந்து தெரியாமல் பேசுகின்றாளே ஐயா. நான் கூறும் வார்த்தை கேளுங்கள் ஐயா. ஐயா இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதைய நடு வீதிக்கு வந்து விட்டனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் சாதாரண ஏழை கிடையாது. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. இளவரசன் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? உண்மைத்தான் ஐயா.
ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இரு கண்களும் தெரியாமல் இந்த காலகத்தில இப்படி அனாதையாக வர காரணம் ஐயா, ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களை தெரியாமல் அனாதைய நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டனே. காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா? ஐயா, இது இவருடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, விளையாடி விட்டது ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. இவருடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியவரி நாடு என்னுடைய நாடு. ஆமாய்யா. ஐயா, சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு. உண்மைத்தான் ஐயா. சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார் யார் யார்? இந்த சத்தியவரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா. என்னுடைய அண்ணன் பேரோ முரளி, என்னுடைய பேரோ முத்து, என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. ஐயா, என் தங்கச்சி ஒரு நாட்டின் இளவரசி ஐயா, இளவரசி ஐயா. அடி பாவி, நீ ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? இல்ல, அவன் போய் சொல்றான். என் பேருதான் சின்னேகா. ஐயா, அப்படி இந்த சத்தியவரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியவரி நாட்டில் சீரம் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள். அமைச்சர் விசாகோடி என்ற பெயரோடு மரியாதை இல்லாமல் நிறைவோடு அனுதினமா எனக்கு முன்பதாக வர வேண்டிய அவை காவல கனவலையே. என்னடா பண்ண உன்ன பூதகீச தொடக்காத. என்ன பாட்டு பண்ண என்ன பார்த்த? நான் என்ன தப்பு பண்ணா? வைத்தியக்காரனா நானு? படபாடு நோவுது. அந்த பாட்டு பாடி கேட்டு நான் என்ன தப்பா பண்ணா? அதென்ன பண்ண? மகிமா பேர் தாண்டா அஞ்சலா. என்னல? மகிமா பேர் தாண்டா அஞ்சலா. அஞ்சல. கபில்னு பூந்துட்டாயோ. பண்ணலாமா? நிஜமா
பாடலாமா? தப்பா நினைக்காதம்மா. எவ்வளவு கூட்டம் இருக்குங்க? நான் ஒரு தொத்து வாய் முண்டா. நீ தொத்து நான் வேலை வரும்போது குத்து வச்சுட்டு வந்துட்டியா? தெரியுதா நீ வேலை கூட்டு வரும்போது குத்து வச்சிருப்பேன். நீ தொத்து வாய. வேற என்ன? தெரியாது வளர்த்தான். தெரியாதா? ஏதோ புலால ஆச்சு விட்டான். எங்க சூட்டா? புலாலா? என்னப்பா சொல்றா? ஏ புலாலா சொல்றடா. போட்டு போறானே அதெல்லாம் நோடி நோடி. சிரிக்காத சூத்து வாயில. பாலமா. நான் ஒரு தொத்து வாய் முண்டா. சரி போகட்டா. ஏய் ஐங்க. ஏடா? வடங்க. வா தவறுடா படா. டேய் என்ன பார்த்தா கேட்டது கேள்வியா? ஆடவங்க அம்மா உன்னை பார்த்துதான். சைலன்ஸ். கேட்கலாமா? ஆடவங்க என்ன பண்ணுவா? மரியாதை குட்டி பேசாங்க வாடா. அம்மா இறங்கி வாடா. டேய் இறங்கி வா. டேய் வை விடுமா. தல வை விடா வை விடா. அம்மா இறங்கி வாடா. வை விடு அப்படியே. டேய் இறங்கி வா. அம்மா வாடா. வா. இறங்கி வருவேன். ஆனா மத்த யார மாட்டேன். அம்மால வெச்சு போட்டு அடி பண்ண மாட்டேங்கறியா? எப்படி ஏறுவ? அம்மால வா இறங்கி வா. வா. ஏய் மரியாதை குட்டி பேசி மரியாதை. மத்த இறங்கி வாடா. பெரியவளை பார்த்தா கை எடுத்து வணங்கணும். டேய் வணங்குடா படா. எங்க பாத்துக்கற? ஓ. எங்க பாக்குற? வாடா சீக்கிரம். ஏன் கீழே போன? என்னடா பண்ண பாடவன? பாடு. அந்த பண்ண மோத்தான அவன போய் கேட்டா என்ன வந்து பாடுறா? இந்த பையனா? இந்த பையன் தான கேட்டா? என்ன பார்த்தா? என்ன பார்த்து கேட்டடா? நானு கேட்டான். மோத்தான கேட்டடா? என்ன பார்த்தா கேட்டா? என்ன பார்த்தன இந்த பையன் கேட்டா? இந்த பையனா? இந்த பையன் தானா? என்னன்னு கேட்டான்? கேட்டடா? இந்த பையனா கேட்டா? பாசிமாட்டானுங்க. என்ன பார்த்தா? என்ன பார்த்தன கேட்டா? என்னன்னு கேட்டான்? மோத்தான கேட்டடா? இந்த பையனா? சின்ன பையன் கேட்டா? என்ன பார்த்தா? என்ன பார்த்து கேட்டடா? என்னன்னு கேட்டான்? அன்பார்ந்த நன்றி. அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, அழகான அன்பு உள்ளம், சிறப்பாக தமிழக காவல்துறையிலே பணியாற்றக்கூடிய எங்கள் கலைதேவி நாடக மன்றம் எங்கு நடந்தாலும் எங்களுக்கு ஆதரவும் கொடுத்தது. சிறப்பான எங்கள் நடிகர்கள் மீது அதிகம் பற்று அன்பு உள்ள அருமை உள்ளம், எங்கள் குடும்பத்தில் ஒருவராக விளங்கக்கூடிய தமிழக காவல்துறையிலே சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஐயா சுரேஷ் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம், அருமை உள்ளம் கொண்ட ஐயா மாமல்லூரிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கும் ஐயா சுரேஷ், காவல்துறையிலே சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஐயா, அடியேன் எனக்காக ரூபாய் 101 இதோ அதிரடி வில்லன் புலிவாய் கிராமத்தை சேர்ந்து வருகை தந்திருக்கும் சரவணன் என்று சொல்லக்கூடிய எனது தம்பியை பாராட்டியும் ரூபாய் 101 வாரி வந்திருக்கிறேன். வாரி வழங்கி அன்பு உள்ளம் கொண்ட குமரேசன் என்று சொல்லக்கூடிய அருமை நெஞ்சம் அழகாக போட்டோ எடுத்து ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். ஏய் சைலன்ஸ். இங்க வாடா. என்னடா? இங்க வாடா. ஏய் மத்த வரமுடா படா. மாத்தா. என்ன? என்ன மச்சான் மாத்தா இருக்க? ஆமா மச்சான். ஆனா மச்சான் இருக்க. அவன மொக்கால எங்க போய் குத்திட்டு என்ன வந்து மச்சான்? என்ன தம்பி? ஏய். யாரு மச்சான்டா? கேக்கல வாங்க சீக்கிரம். வாடா சீக்கிரம் போடா. அவர் வயசு என்ன? அதுக்கா? உன் வயசு என்ன? மத்த பேசுன சூட் அறுத்துறேன். ஏய். வேற கப்பல் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். ஏய் அதே எப்படி தெரியும்? சூத்தா இருக்கிற வரைக்கும் வரானா? அம்மா திரும்ப கேளுங்க. ஏய் ஏய் இறங்கி வாடா. இறங்கி வாடா பாரு. இறங்கி வா. வா. ஓடி அம்மா உன்னை நவுத்தி கலாய்ச்சிடுவேன். மத்த வாடா. 4 எலும்புல நெருக்கிடுவேன். மத்த பேசுன சூட் அறுத்துறேன். ஏய் செக். என்ன?
நான் உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? அசிங்கமா பேச வராது. என்ன பண்ணுவா? மூஞ்ச பத்தி நல்லா புழு புழு மாரி. யாரு உன் மூஞ்ச பாத்தியா? சனக்கு ஒரு சூத்தாட்ட மூஞ்ச வச்சுக்கின்னு என்ன ஏய், சனக்கு கடை போறது தானே ஏய், கடா. ஏய், அவன் சொல்ல நீ ஒரு சொல்ற. வாடா என்ன ஆமா எதுக்கு வந்த கேளவனே? டேய் எதுக்கு வந்தீங்க? ஆட்டார் தானே கூட்டு வந்தா ஆட்டோ ஓட்டவா லாரி ஓட்டம் மொத்த உன் மூஞ்ச பாத்தியா? 3 கூட்டோட ஒன்னா சேர்ந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு கூட்டோட நடுவுல சிக்னல் ஒண்ணு வைப்பா சிக்னல் போய் கால காட்டி போய் பாப்பங்க. நான் ஒண்ணு வந்து வச்சுக்க போறேன் தம்பி ஏய் நான் தம்பி உனக்கு. சின்ன தம்பி ஏய் கொடங்க ஓடோ வரையறோ எதுக்கு வந்தீங்க? ஆட்டார் தானே கூட்டு வந்தா பார்த்து அந்த மாதிரி தூக்கி அடிக்கிறதுக்கா நீ ஏன் சொல்லு மச்சான்? நான் உனக்கு மச்சான். அவனை நேரம் கட்டி போய் உனக்கு வாய்க்கு. உன்ன சொல்ல வாய் போய். வாய் ஏய் சும்மா இல்ல பணம் குடிக்கிற பணம் காட்டே காட்டா. கட்டு கட்டா எவ்வளோ? 1250. 1250 ரூபாய் கட்டு கட்டா கொடுத்துருக்கா ஏன் அதெல்லாம் பணமா தெரியல உனக்கு? எந்த கோயில உட்காந்து பிச்சை யார் நானே? எடுத்து தீபாவளி பட்டாசு வீசி ஏய் அந்த பணத்துக்கு வச்சுட்டேன்னா ஓடிப்போ. டேய் பணத்தை யாராண்டு கொடுத்தா? ஏயா நம்மள என்ன வாடா டேய் வாடா என்ன கூட கூட பேசுங்கடா எலும்பு காட்டுறான் பாரு. வாடா அடிப்பா கழுது ஏய் டேய் பணத்தை யாராண்டு கொடுத்தா? பணத்தை வாங்கி மிரட்டுறான். பணத்தை கேட்டாடா வீட்டை தேடி போனேன். ஏய். வீட்டுல ஆள் இல்ல. ஆள் இல்ல பணத்தை அவங்க உம்மா இடத்துல கொடுத்தான். எங்க அம்மா வண்டியா? ஆமாடா. சாட்சி யாராவது சாட்சி இருக்காங்களா? சாட்சி யார் தெரியுமா? அவன் பொண்டாட்டி காமினி. உன் பொண்டாட்டி காமினி என்னத்தடா என்னத்த காமிக்கிறா? நல்லா காமினி ஏய் அதான் என்னத்தா? பொண்டாட்டி பேர் அதுக்கு நல்லா அவங்க காமி. பொண்டாட்டி பேர் காமினி உன் பொண்டாட்டி பேர் யாமினி காமினி. கல்யாணம் ஒரு வாரம் இருக்கு. ஆமா உன் கல்யாணம் ஆகுது கையெழுத்து சொல்லி பார்த்தா ஏய் யாருப்பா சொல்ற? ஏய் பணத்துக்கு வச்சுட்டா ஓடிப்போ. டேய் பணத்தை எங்க அம்மா வந்து கொடுத்தேன். இதுக்கு சாட்சியம் பொண்டாட்டி காமினி மாத்த இவங்க 2 பேர் தானே ஆமாண்டா. அவளை கொண்டு வந்து அடிச்சுக்கிறா. ஐயோ அம்மா வேணுமா அடிச்சுக்கோ. ரெண்டு பேருமே வா மொத்த அடிச்சுக்கிறா 2 பேரும் ஆஃபர். மச்சான் நீ ஒண்ணு நான் ஒண்ணு ஆமா நீ வந்து தனி ஒரு பணம் கட்டிட்டு எல்லாத்தையும். ஐயோ, 7 மணி 2 நிக்க வச்சு அடிக்கிறாரு உன்னை படுக்க வச்சு அடிக்கிறாரு. தலைபால் போட்டு அடிச்சுக்கிறது. ஏய் இதை விட்டா உனக்கு வேற என்ன வேலை தெரியும்? சட்டம் கோத்த கேட்டாம் இதுக்கு உட்கார்ந்தாடா. அம்மா, அடிடா, வாடா இதுக்கு உட்கார்ந்தா. அம்மா திமிரு வராம. இதுக்கு உட்கார்ந்தா. என்ன வேலை தெரியும்? இது எதுக்கு? இது சுத்த பேஸ்ட் சுத்த இதுவா? சுத்த பேஸ்ட். மச்சான் வேஸ்ட் ஏய் இதுவா வெஸ்ட்? மச்சான் பகல்ல ஆனா நான் நைட்ல சமாளிக்கிறேன் பகல்ல ஆட போற போற ஆட்டு வர பெருமை இல்ல. வாழ்க்கை இதை விட்டா 1008 தொழில் எனக்கு தெரியும். ஆ? 1008 தொழில். 1008 தொழில். ஆமா அவரு வாஜியாருக்கு தெரியுங்க இவரு அவர் என்ன நினைச்சியோ ஐயா வாஜியாரா? தேவடியா மோகனே வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாவப்பழம் வித்துங்க அந்த போனா போதுன்னு கம்பெனில சேர்த்தா எந்த சூத்துல நார உரிக்கிறேன் நல்லா காரி மூட்டவனே. நல்லா காரி. எப்படி? எவனை நாங்க நல்லவன் நினைச்சு கம்பெனில சேர்த்தோம் ஆ. அவன் தானே முதல்ல எங்களை அடிக்கிறது ஏய். இப்ப போய் இங்க வர மரியாமா. பாவம் பண்ணோம் பூண்டு விற்கிறவனும் புளி விற்கிறவனும் கோழி உண்டை விற்கிறவனும் சம்சா விற்கிறவனும் கல் அறகிறவனும் கரும்பு வெட்டுறவனும் இவங்கெல்லாம் சேர்த்துட்டு ஆட்டம் எப்படியா? என்ன வேலை தெரியும்? கூட பாதி என்ன வேலை தெரியும்? என்ன வேலை தெரியும்? என் சிசி எனக்கு கேளு. யார் யார் சிச்சா? ஏய், யார் சிச்சா? டேய், எங்க பாக்குறா? யார் சிச்சா? தோனிங்கிறானே சென்னை தவுக்கலையாடா. செருப்பால ஏய், நீ அவன் சிச்சியா? இது எனக்கு ஆட்டோ சொல்லிட்டு வரேன் 1000 பேரட்டு உன்ன நீ போய் சிச்சின்றா? நான் விட்ட மாட்டேன் ஐயா ஓ உனக்கு நான் சிசியனா வேற என்ன? அதுக்குள்ள ஒரு குரு மறந்துட்டியா? குருவே ஏய். அது நல்லா பாத்து சொல்ற வாஜியாரா அவரு? டேய் வாஜா நின்னுங்கற கையில நான் ஜாட்டி வச்சிருக்கேன். கையை கட்டுறா யாரா கூட்டம் வாஜியாரா இவரு? கையை கட்டுறா ஐயா பேசுறாங்களா பேசு பயப்படாத பேசு. நான் இருக்கிறேன் பயப்படாத நீ பேசு. இருக்கிறதுனால தான்ப்பா பயமாக்குது என்னைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அடிக்கிறதுக்கு முடியும் நான் விட மாட்டேன் ஐயா பேசலாங்களா பேசு. அப்புறம் பாரு. ஐயா ஒரு நல்லா சத்தமா பேசு. நல்லா கத்தி கூட்டத்தை பார்த்தல கத்தி பேசு. நான் கத்துறேங்க நல்லா கத்தி பேசுற கூட்டத்தை பாத்துல
கத்தி பேசு வேறு கத்தி பேசு. ஐயா பேசுறாங்களா? பேசு நல்லா என் பேரை தூக்கு. என்னோட தூக்கி இறங்குறிய. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க, மந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல வேன் பின்னாடியே ஓடியாந்தீங்களே. என்ன ஓடிட்டு போனா நான் நல்லா தப்பிட்டேன். முன்னாடி என்ன வேலை செஞ்சது ஞாபகம் தான்? இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சா? ஆமா வாங்கல் அம்மா. என்னடா வேலையா? வாங்கல் அம்மா. உண்மைதாங்க. பம்பா கம்பெனில சிலம்பாடிந்த பம்பா கம்பெனி சிலம்பாடிந்த ஆடிந்த உண்மைதான். என்ன ஒரு கம்பெனி இது? நேடுனாங்களுங்க. அட போய் அந்த 3 பேர் பூச்சி உள்ள தள்ளிட்டாங்களா? ஆளு இல்ல. உண்மைதாங்க. பம்பா கம்பெனில சிலம்பாடிந்த உண்மைதான். விட மாதிரி மெட்டல் மேல ஆட மாட்டாங்க. சத்தியமா எங்க கம்பெனி வந்து பாருங்க. எங்கேயும் இடிக்குதுன்னு பார்த்தா நம்ம தர மேல நானா மென்டல். நம்மள கம்பெனியே மென்டல் கம்பெனி. ஒரு 15 மென்டலுங்களை சேர்த்து உள்ள பண்றானுங்க கொடுமை. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஐயா தான் மென்டல் நம்பர் 1. சூரியல திருட்டு மண்ணு ஓட்டு அனதா ஒரு ஸ்டேஷன். மென்டலுக்கெல்லாம் செயலாளர் ஒட்டுக்கிறார். ஆரம்பத்துல வந்தார பார்க்கல. நான் பார்க்கலையே. அவர் டான்ஸ் மட்டும் தனியா தெரியும். பாட்டு அவரை பத்தி பேசாத. பங்காளி போ. அதுக்கு இது அதுக்கு இதை விட்டா இந்த ஒரு தலைவரை பார்த்து சாராய வச்சு பாய்ச்சி பாப்பாடா. சாராய கடை. ஆமா உதவாங்கிறதுக்கு கூட உடம்பு இல்லையப்பா. அது நான் பாத்துக்கிறேன். அம்மால கள்ள குச்சியில கண்ணு குச்சி வாங்கினான லாபங்குதா? அதே போல காரை ஓட்டி உன் கொண்டாட்டி காமினி பக்கத்துல போடு. அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஆட்டாடாது என் கூட வந்துடு. போ மச்சான், போ மச்சான். அந்த அழகா உலக சாட்சி உன்னோட கவுந்துதான் அந்த மாட்டு வண்டி மட்டும் தான் இல்ல மாடு சேர்ந்து நீ என் கூட வந்துரு. அருமையான தொழில். என்ன தொழில்? நான் சாராய கடை பக்கத்துல உனக்கு சாராய கடை பொறுத்த கூட வந்துரு. நல்ல வேலைடா. நிலத்துல மண்ண போடாத வேலை. 6 பாய்க்கு முட்டை என்ன வேலை? எந்த விக்கிற வேலை? ஆனா உண்டு பார்த்தா நக்கிற வேலை. ஐயாவுக்கு என்ன வேலை? பார்த்தா நக்கிற வேலை. பழைய விரிச்சு போட்டா அடிக்க மட்டும் சொல்லு. மேல வர அடிக்க மட்டும் அவனை கூப்பிட சொல்லு. என் தங்க வாடா, என் சேட்டு மேல வாடா. அப்ப அப்ப கல 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 சும்மா சும்மா அடிக்காத. சப்ப வர மாதிரி தமிழ்நாடு ஆந்திராவாடா. நல்லா மாறி மாறி சாப்பிடுறா. அன்னதானம் போட்டு
சத்தியம் பண்ணலாடே. சட்டையா போடுறேன் பானி பூச்சி வைக்கிறாங்க வாயில என் போட விட்டாங்க மன்னருக்கு அருகாமல் இருக்க மாட்டீங்க. அமைச்சர் விசாக்கோட்டி. எனக்கு நிகர். எனக்கு எதிரி. இந்த உலகில் எதிரி நிகர். அருமை உள்ளம் கொண்டே சந்தை மேட்டிலிருந்து வருகை தந்திருக்கும் ஆனந்த் என்று சொல்லக்கூடிய அருமை ஐயா, அதான் சந்தைமேடு ஆனந்த் ரூபாய் 100 ரூபாய் வாரி கொடுத்திருக்கிறார். வாரி வழங்கி அன்பு உள்ளத்துக்கு தர வச்சுக்கிறேன். அங்கே எழுதி வைப்பார் ஏட்டிலே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆடவர் சிரிப்பு அது ஆடவர் சிரிப்பு. அங்கே தலைகுனிய வைப்பதா